ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, வரக்கூடிய 14/4/2024 சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேஷத்திலே குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள். மிதுனத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார். கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள். மீனத்திலே ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள். இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2024 புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது. அப்போ புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம்தான், ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம்தான். அதை இப்போது விரிவாக சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரை நான் வணங்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள், பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால், புதன் கல்வி கிரகம், அதுவும் அல்லாமல் கணக்கு வழக்கையிலே எட்டிக்காரன், வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற அமைப்புள்ள அந்த புதன் ஆதிக்கத்திலே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும். மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும். இதனால் இது இருந்த பழைய கல்விக் கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும். வர்த்தகம், வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும். எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள். மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும், ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது. இதுவும் அல்லாமல் சனியுடைய ஆதிக்கத்திலும் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ சனியுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும் பொழுது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளங்குகிறார். அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும். நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து கொடுக்கப்படும். நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். நீதி நேர்மை நிலைநாட்டப்படும். நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள். அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார். சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்க்குணம் கண்டிப்பாக ஏற்படும். அது வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி. போர்கள், அண்டை நாடுகள், பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும். பழக்க வழக்கங்களிலும் சண்டை சச்சரவு ஏற்படும். ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படப்படும். ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், குரோதி வருடம். குரோதம்னா என்ன? பகை தானே. அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும். அப்போ இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது. எப்பொழுதுமே சொல்கிறேன், இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை, சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பதை தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும். அன்பே சிவமாக வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும். இதில் நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரவு நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து, அப்படி சமாதானம் செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரவு நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, அன்பு நேயர்களே, இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள். இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களாக சொல்லக்கூடிய 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரை. சிம்ம ராசி நேயர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறேன். பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே 2 கேது 8 ராகு, போதாக்குறைக்கு 7 வரை சனி, சரிங்களா? அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த குரு பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கார். குரு 10ல் இருக்கார். அப்போது எல்லாமே சரியில்லையே,
நீங்கள் என்ன தான் பலன் கொடுக்க போகிறீங்க சிம்மராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பலன் கொடுக்காம இருக்க முடியும். நல்லா இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பலன் சொல்லி தான் ஆகணும். அதுக்குண்டான பரிகாரம் சொல்லி தான் ஆகணும். அப்போ தானே நீங்கள் அதை கடைபிடித்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அதுக்காக தானே இந்த வருஷ பலன்கள் சொல்லப்பட்டு வந்துருக்கு. இந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு 2ல் கேது வந்து வருவாய் கெடுத்துட்டு இருந்தார். கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டில் ராகு இருந்து மறைமுகமான எதிரிகள் தொல்லை, மறைமுகமான நோய்கள் பிரச்சனை, இதை மாதிரிலாம் நடந்துருந்தது. கை கெட்டு வாய் கெட்டால் மேய்க்கிறது, இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்தது. சனி பகவானும் 7ல் வந்து அமர்ந்துட்டு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணியிருந்தார். கண்ட சனின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல வந்து அமர்ந்துட்டார். கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, பங்குதாரர் பிரச்சனை, கூட்டாளி பிரச்சனை, நட்பு பிரச்சனை, உறவு பிரச்சனை, இதெல்லாமே நடந்துருந்தது. போதாக்குறைக்கு இப்போ 10ல் வரை குரு வந்து உட்காந்துருக்கு. அப்போது ஏற்கனவே சொன்னபடி 10ல் குரு இருந்தாலும் சனி இருந்தாலும் பதவி பாடுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பதவி பாடுனாக்கா நம்ம செய்யக்கூடிய உத்தியோகம் அதில் பிரச்சனை வரும், இல்லை வேறு உத்தியோகத்துக்கு மாற்றம் ஏற்படும். அது இல்லாமல் தொழில் பண்ணால் அதில் நஷ்டம் ஏற்பட்டு பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் பண்ணாலும் நல்லா வந்துக்கிட்டு இருந்த வியாபாரம் படுத்துரும். இது மாதிரிலாமே நடக்கும். அதுதான் அந்த சாஸ்திரம் சொல்லப்படுது. அப்போது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது அப்போது எங்களுக்கு நன்மையே நடக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு தானே மாத கிரகங்கள் இருக்குது. அப்போது அந்த கிரகங்கள் வந்து மாறும்போது உங்களுக்கு கெடுபலன்கள் நற்பலன் குறைஞ்சி தான் ஏற்படும். எல்லோருக்குமே பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நற்பலன் தீய பலன் கண்டிப்பாக கலந்து தான் வரும். ஏன்னா ஒரு ராசிக்கு கூட இருக்கும், ஒரு ராசிக்கு குறைவாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் இவ்வளோ உங்களுக்கு அறிமுகம் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ நீங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நல்லா கேட்டுங்க. அது சூரியனுடைய ராசி, சூரிய அம்சம் பெற்ற ராசி. சூரியன் அம்சம் என்றால் சிவனுடைய அம்சம். அப்போது ஆத்மகாரகன் சூரியன் வந்து ஆத்மகாரகன், உயிர். எப்படி கடகராசிக்கு வந்து மனோகாரகன், உடல் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதனால் சிம்மராசிக்கு ஆத்மகாரகன் உயிர்னு சொல்லப்படுது. அப்போ உயிர் இருந்தால் தான் உடல் வேலை செய்யும். உயிரற்ற உடல் சவத்துக்கு தான் சமம், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அந்த சிம்மராசியில் பிறந்திருக்கிறனால அந்த ஆத்மகாரகன் சூரியனுடைய வலிமை பெற்றிருக்கனால இப்போது இந்த சித்திரை மாதம், தமிழ் சொல்லணும்னா இந்த சித்திரை மாதம் தானே பிறக்கும். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெற்று இருப்பார். புரியுதுங்களா? அப்போ ஆரம்பத்திலேயே சூரியன் உச்சம் பெற்றிருக்கனால நீங்கள் அந்த வலிமையை கொண்டு இந்த ஒரு கால பலனை நீங்கள் கடைப்பிடித்து கடந்து வந்துடுவீங்க. எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உச்சம் பெற்று இருந்தாக்கா ஒரு மாதத்தில் மாறிடுவார் இல்லையா? சூரியன் சித்திரை மாதம் வரைக்கும் தான் அங்கே உச்சம் பெற்றிருப்பார், அதுக்கப்புறம் மாறிடுவார். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குத்தான் அந்த எப்பயுமே ஒரு கிரகங்கள் நல்லா இருக்கும் போதும், தசாபத்தி நல்லா இருக்கும் போதும், நேரங்காலம் நல்லா இருக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு வரேன். இப்போது நல்ல நேரம் இருக்குன்னா ஒரு இடம் வாங்கி வச்சிடணும், வீடை வாங்கி கட்டிடணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி எறும்புகள் பார்த்திங்கனாக்கா மழைக்காலம் வரத்துக்கு முடியே சேமித்து வச்சுக்குது இல்லையா? அதை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். ஒவ்வொரு விலங்குகள் பார்த்து, ஒவ்வொரு ஜீவராசியை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம யாருடைய தயவு இல்லாமல் நம்மளே வாழ்ந்துடலாம். இறை வழிபாடு முழுக்க இருந்தாலே யாரையும் நாடி நம்ம போக வேண்டியதில்லை. அதுதான் உண்மை. அந்த காலத்தில் வந்து ஜோதிடரோ வைத்தியரையோ அவ்வளோ நாடி போக மாட்டாங்க, குறைவு தான். இப்போ பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் ஜோதிடர், எதுக்கெடுத்தாலும் வைத்தியர்னா டாக்டர் கூட சொல்லிக்கலாம். இப்போலாம் அப்படி தான் எல்லாத்துக்குமே ஜோசியரும் டாக்டரும் தான் பார்க்குறாங்க, வக்கீலை பார்க்குறாங்க. இந்த 3 பேருமே ஒன்றுக்கு ஒன்று உள்ளவங்க தான். இந்த 3 பேர்கிட்டையுமே உண்மையை தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சாஸ்திரத்தில். வக்கீல்கிட்ட, ஜோதிடர்கிட்ட, வைத்தியர்கிட்டலாம் உண்மையை தான் சொல்லணும். உண்மையை சொன்னால் உடம்புல இருக்கிற உண்மை என்ன நடந்துன்னு சொன்னால், என்ன சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் டாக்டருக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுவார். வக்கீல்கிட்ட சொன்னீங்கன்னா கேஸை ஜெயிக்க வச்சு கொடுத்துருவார். ஜோசியர்கிட்ட சொன்னீங்கன்னா உண்மையை உங்கள் பிரச்சனைக்கு தீர்த்து அதுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லி தீர்த்து வச்சுருவார். இதுக்காக தான் அந்த காலத்தில் அப்படி சொல்லப்பட்டது. அப்போ சிம்மராசிக்கு வந்து பொதுவாகவே ஆத்மகாரகன் சூரியனுடைய பலம் இருக்கிறனால நீங்கள் எது இருந்தாலும் தப்பிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி வேலை போயிட்டாலும் வேறு வேலை தேடிங்க. தோல்வின்றது வெற்றிக்கு அறிகுறி தான். உடனே அடுத்த வேலைக்கு நீ ட்ரை பண்ணலாம், வேலை கிடச்சிரும்.
தொழில் உத்தியோகம் வியாபாரம் நஷ்டமாக ஏற்பட்டால் வேறு தொழில் யோசனை பண்ணி செய்யுங்க. இல்லைன்னா கூட யாராவது சேர்த்துக்கிட்டு அவங்க மூலிமா நல்லது பண்ணுங்கள். உங்களுக்கு நேரம் சரியில்லைனா கூட யாராவது சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு பரிகாரம் தான். இது மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவங்ககிட்ட மூலிமா கொடுக்கல் வாங்கல வச்சுக்கிட்டா அது நல்லது தான். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் இருந்தால் கூட பொதுவான பலன்கள் பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. ஆனால் இறை பரிகாரங்கள் மூலிமா கண்டிப்பாக இவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு வீட்டில் இருந்தால் சரியாக வராது. எப்போ நேரங்காலம் சரியில்லும் போது வீட்டில் இருக்கிறத விட வெளியில் இருக்கிறது நல்லது. அது ஆனந்தாலும் பெண்ணாலும். இப்போலாம் பெண்களுக்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க வராங்க. இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஏதோ ஒரு அவங்க தொழில் வீட்டில் ஒரு தொழில் கற்றுக்கலாம். அதில் கவனம் செலுத்தினாங்கன்னா வீட்டில் சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வேலையை பார்த்தா எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி பண்ணிட்டு போகலாம். இந்த வகையில் பார்க்கும்போது குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற போக்கு தென்படும். ஒருத்தருக்கு எதனா ஒரு வாய் தந்தாலும் சண்டை சச்சரவு வரும். அப்போது நீங்கள் ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இல்லை அந்த இடத்த விட்டு போயிடணும். இப்படி தான் நம்ம தவிர்த்துக்கணும். இந்த வகையில் பார்க்கலாம். இது இல்லாமல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஒரு அவப்பெயரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு சொன்னால் கூட அவங்க வயது ஒத்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்னு சொல்லுவாங்களே, ஒரு வட்டம், ஒரு சர்க்கிள், ஒரு வெளி வட்டார பழக்க வழக்கங்கள், ஒரு பக்கத்து வீடு, ஒரு எதிர் வீடு, இப்படி உள்ள சூழ்நிலையில் உள்ளவங்க. அப்போ அவங்க வீட்டிலாம் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. இவங்க கஷ்டப்படுறது கூட சொல்லக்கூடாது. நல்லா இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, கஷ்டப்படுறதுன்னு சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்க சொல்லக்கூடாது, திருஷ்டி பட்டுன்னு சொல்லிட்டு இவங்க கஷ்டத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க. அது கூட தப்பு தான். அதனால் கூட கஷ்டப்படும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ரொம்ப சீப்பாக நினச்சிருவாங்க. இவங்க ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லை போலக்கு, எப்போதாலும் கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு முன்னேறத்துக்கு என்ன இல்லை போலக்கு, அடுத்தவங்க தயவு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க போலக்கு. இப்படி கஷ்டத்தையே சொல்லியிருந்தாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற நட்புறவுலாம் பிரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் எதனால் உதவி கேட்க போகிறீங்கன்றது அவங்களுடைய எண்ணம். புரிஞ்சுட்டிங்களா? இனிமேல் அது மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் கஷ்டத்தையும் சொல்லாதீங்க, நல்லதையும் சொல்லாதீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதும் சொல்லாதீங்க. இது மாதிரிலாம் இந்த சிம்மராசி பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தையாக சொல்கிறேன். இதை கேட்டு நடந்துங்க. இது இல்லாமல் சிம்மராசி ஆண்கள் பார்த்திங்கனாக்கா வெளி வேலை வேலைன்னு உண்டு தன் உண்டுன்னு இருக்கணும். அதிகமாக ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு வேலையை நிதானமாக செஞ்சுட்டு வரணும். இது மாதிரி இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து வந்துடலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய தொல்லை கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது அதனால் நீங்கள் மன உளைச்சல் ஏற்படுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய பேசி தீர்த்துக்கிட்டு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு இருக்கலாம். இல்லைனாக்கா தியான மார்க்கமாக போகலாம். தியானங்கள் கற்றுக்கிட்டு தியானம் பண்ணுங்கள். காலையில் தியானம், இரவில் படுக்க போகும்போது தியானம். இது மாதிரி தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு முடிவு, ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு வழி கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் இந்த கஷ்ட காலத்துலேருந்து கடந்து வந்துடுவீங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட நீங்கள் அடுத்தவங்க ரொம்ப நம்பிக்கையான உங்களுக்கு மூலிமா மேற்பார்வை பார்க்க வச்சு பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். கல்வியில் மாணவிகள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். படிப்பாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுக்கன்னா அதிகாலை, அதுதான் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்களே, அந்த 4:30 அந்த நேரத்தில் படிக்கணும் பசங்களை. சாயந்தரம் ஸ்கூல் போயிட்டு வந்து சாயந்தரத்தில் படிக்கக்கூடாது. அது மனசில் நிற்காது. எப்பவுமே அந்த பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை பொழுதில் படித்தாதான் மனசில் நிற்கும். அதுதான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாமே அந்த அதிகாலை நேரத்தில் தான் எழுந்து கவிதை எழுதுவாங்க, பாடல் எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆன்மீகத்தில் உள்ளவங்களாம் கூட அந்த அதிகாலையில் எழுந்து தான் இறை வழிபாடு செய்வாங்க. அப்போ தான் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு உண்டான சக்தி பிறக்கும். அவங்களுக்கு ஒரு சக்தி ஏற்றப்படும். நம்மகிட்ட சக்தி இருந்தானே மற்றவங்களுக்கு அந்த சக்தியை நம்ம கொடுக்க முடியும். அதுதான் உண்மை. அதனால் அந்த அதிகாலை பொழுதில் இது பண்ணிட்டு வரலாம். கலைஞர்கள் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். நிதானமாக போக்க கடைபிடிக்கணும். நம்மளுக்கு வர வாய்ப்பு வரும் அப்படின்னு பேசாமல் இருக்கணும். நம்ம வாலண்டரியாக எதிலும் போகக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இது மாதிரிலாம் தான். இதே குணத்தோடு தான் அரசியல்வாதிகளும் இருக்கணும். அவங்களுக்கும் ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நம்மளுக்கு ஒரு பதவி பறிக்கிறாங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடணும். ஒரு நல்ல நேரம் வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தை பார்த்து நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அந்த இருக்கிற பதவியும் போய்டும். உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வராமல் போயிடும். இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ மக்களிடையே செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போது சுறுசுறுப்பாக இருந்து இவங்களுக்கு பதவி இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு வரணும். மக்கள் பணியை ஆட்டிகிட்டு வரணும். இது அரசியல்வாதிகளுக்கு. அதே மாதிரி கலைஞருக்கும் வர்ற வாய்ப்பை தவற விடாமல் அது பயன்படுத்தி வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கஷ்டமான நேரம் கண்டிப்பாக காணாமல் போயிடும்.
இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோயிலுக்கு போங்க. ஒவ்வொரு பிரதோஷம் அன்றைக்கும் சிவன் கோயில் போங்க. சிவன் கோயில் போயிட்டு நல்லா கேட்டுங்க, அவருக்கு வந்து இளநீர் அபிஷேகம் பண்ணிட்டு வரணும். எல்லா அபிஷேகம் பண்ணலாம், அதில் ஸ்பெஷலாக இளநீர் சொல்லப்படுது. இளநீர் அபிஷேகம் பண்ணும்போது, ஏன்னா உங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து சூரியன் வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, நெருப்பு கிரகம்னு சொல்லப்படுது. செவ்வாயும் சூரியன் நெருப்பு கிரகம். அப்போ அந்த நெருப்பு கிரகத்தை தணிக்கிறது. இப்போ நம்ம உடம்பு சூடாகிட்டா நம்ம என்ன பண்ணுறோம், உஷ்ணம் அதிகமாகிட்டா என்ன பண்ணுறோம், நான் சம்மர் டேஸில் என்ன பண்ணுறோம், கோடை காலத்தில் கண்டிப்பாக இளநீர் குடிப்பாங்க. நிறைய பேர் இளநீர் குடிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுதான் சூட்டை தணிக்கும். சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பழரசம் அப்படின்னு சொல்லப்படலாம். அந்த ஜூஸ் வகையில் பழங்கள் சாப்பிட்றத விட இந்த இளநீர் குடிக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அப்போ அந்த இளநீர் அபிஷேகத்தை நீங்கள் கண்டிப்பாக சிவனுக்கு செஞ்சுட்டு வரணும். அதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த கோடை காலத்தில் நிறைய அம்மன் கோயிலெலாம் 108 இளநீர் அபிஷேகம் இது மாதிரி பண்ணுவாங்க. சிவனுக்கும் பண்ணுவாங்க, அம்பளுக்கும் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, மக்கள் நல்லா இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லா இருக்கணுன்றதுக்காக 108 சங்க அபிஷேகம் பண்ணுவாங்க, 108 இளநீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த இளநீர் அபிஷேகம்லாம் கோடை காலத்து தான் பண்ணுவாங்க. அப்போது அதுக்குண்டான நேரம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ நீங்கள் ஒரு இளநீர் கூட பண்ணலாம், இல்லை உங்கள் வசதிக்கு ஏற்ற எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு 11 இளநீர் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும். அந்த சிவனூரில் கிடைச்சி உங்கள் எல்லா நலவும் பெற்று வாழ போகிறீங்க. இதெல்லாமல் வந்து சிவன் இருக்கிற ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். பெரும்பாலும் அந்த திருவண்ணாமலை நெருப்பு கிரகம், நெருப்பு ஸ்தலம், அக்னி ஸ்தலம் சொல்லப்படுது. அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். அங்கே போய் இளநீர் அபிஷேகம் பண்ணலாம். அங்கே அபிஷேகம் பண்ணுறதை விட நல்லா கேட்டுங்க, ஏழை எளியவங்களுக்கு அந்த இளநீர் வாங்கி கொடுக்கலாம். இதுதான் ரொம்ப விசேஷம். இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதை விட ஒரு இளநீர் கூட கொடுத்துட்டு, ஒரு 11 இளநீர் இப்போ நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, ஒரு இளநீர் கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு 10 இளநீரை வந்து 10 சாதுக்களுக்கு கொடுங்க, 10 இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஏழை எளியோருக்கு கொடுங்க. அது வந்து அந்த இறைவனுக்கே கொடுக்குற மாதிரி தான், இறைவனுக்கே கொடுக்குற மாதிரி தான். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இந்த சாதுக்களுக்கு அந்த வெயில் நேரத்தில் வந்து செருப்பு வாங்கி கொடுக்கலாம், கொடையை வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். குளிர்காலமாக இருந்தாக்கா சால்வை, எப்படி சொல்கிறோம், அந்த மாதிரி பாதுகாப்புக்கு இது மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா. இப்போ சூடாக டீ காஃபி வாங்கி கொடுப்பாங்க குளிராக நடுங்கிட்டு இருக்கவங்களுக்கு, இதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி தான் கோடைக்காலம் இப்போ வந்துட்டுருக்கு. அப்போது செருப்பு, கொடை இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாமே பரிகாரம் தான். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, இந்த சிம்மராசிக்காரங்க நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. உங்களுக்கு கெட்ட காலம்லாம் போய் நல்ல காலம் தான் வரப்போகுது. கன்னிராசி நேயர்களே, இப்போ வரக்கூடிய இந்த குரோதி வருடமான தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது. அந்த பலனை தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே நல்ல காலம் வந்துடுச்சு, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கொண்டு ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசில் ஏற்பட்டிருக்கும். அது இல்லாமல் குரு பயிற்சியும் வருது. தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்தோடனே ஏப்ரலில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குதுன்னா 14ஆம் தேதியில், மே 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. ஸோ நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அப்போது இது நாள் வரைக்கும் இருந்த குரு, அஷ்டம குரு 9ல் மாற போகிறார். குரு தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தார், இப்போ அவர் நல்லா ஆயிடுவார். அவர் வந்துடுறார். முன்னமே வந்து உங்கள் ராசியில் கேதுவும் 1ல் 7ல் ராகு இருந்தாங்க, சனி 6ல் இருந்தார். அதனால் நற்பலன்கள் தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கன்னிலையும் மீனத்துலேயும் ராகு கேது இருந்தாலே கெடுபலங்கள் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது சாஸ்திரம். கன்னி ராகு, மீனம் கேது, இது வந்து நன்மை செய்யக்கூடிய இடமாக தான் அவங்களுக்கு, அவங்க எந்த ராசியில் இருக்காங்களோ அவங்க அந்த சொந்தமாக ஆக்கிக்குவாங்க அந்த ராசியை. இது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த கன்னி ராகுவும் மீனம் கேதுவும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் உங்களுக்கு அந்த நற்பலன்கள் வந்துக்கிட்டு இருந்துன்னு சொன்ன வந்தேன். இப்போது குருவால் கெடுபலன் ஏற்பட்டிருந்தது, அது இப்போ விலகிடுச்சு. குருவும் 9க்கு வந்துட்டார். கன்னி ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் தடை தாமதம், கிடைக்காம போனது, கிட்ட வந்து திரும்பி போனது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகுது. இழந்ததை பெற போகிறீங்க, விற்க வேண்டியதை விற்க போகிறீங்க, வாங்க வேண்டியதை வாங்க போகிறீங்க, எல்லாமே நடக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருப்பீங்க, பிரபலமாவீங்க, எல்லாராலும் பேசப்படுவீங்க, இதெல்லாமே நடக்க போகுது. பொதுவாக 9 குரு வந்துட்டாலே ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க. பல இடங்கள் போயிட்டு வருவீங்க, பல பேரை சந்திப்பீங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களாம் நல்லா பேச்சு திறமை உள்ளவங்க, எல்லோரும் பேச்சாலே வரக்கூடியவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கனால நீங்கள் இதுவுமே உங்களுக்கு பழக்க வழக்கங்கள், நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் நல்லதே பேசுங்க, அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக பேசுங்க. இருந்தாலும் கன்னிராசிகள் நான் ஒன்று சொல்லிப்பேன்,
அதிகமாக பேசக்கூடாது. நீங்கள் அதிகமாக பேசுகிறவங்க தான், அதனால் குறைவாக பேசுங்க. அந்த எதுக்கு பேசணுமோ அதுக்கு மட்டும் பேசுங்க, மற்றதுக்கெல்லாம் பேச வேண்டாம். இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வர்ற காலத்தில் உங்களுக்கு நன்மையாக தான் நடக்க போகுது. கரெக்டான கேள்விக்கே கரெக்டான பதில் சொல்லுங்கள். புத்திமதி சொல்கிறீங்களா, 2 வாரத்தில் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். பொதுவாகவே புத்திமதி வாலண்டியர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாஸ்திரம். உங்களை கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு வெளி வட்டார பழக்கம் நல்ல நன்மை நடக்க போகுது. புது புது நட்புகள் தொடரப்போகுது. அவங்க மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் நல்ல மனமகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வராமல் போயிடும். குழந்தைகள் குட்டிகளுடைய அவங்களுடைய பிரச்சனை வராமல் இருந்தால் தான் நீங்கள் குழந்தை குட்டியில் யோசிப்பீங்க. இதில் பதிவில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கணவன் மனைக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு வந்து பிரச்சனை இருந்தாலே அவங்க குழந்தைங்களை கவனிக்க மாட்டாங்க. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். அதனாலேயே நிறைய குழந்தைங்கள்லாம் பாதிப்பு ஏற்படும், ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும். இதனால தான் கெட்ட வழியில் போகிறது, நட்பு வட்டாரத்தில் போயிட்டு அவங்களோட பழகி வீட்டில் எப்போதாலும் சண்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு திசை மாறுறது. இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கெட்ட பழக்கம் தான் நடந்திருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்களாமே காணப்போகுது. கெட்ட வழியில் அவங்கள கொண்டு போகிறாங்க. அவங்கள வந்து கெட்ட செய்கையெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாமே நடக்குது. இதெல்லாம் எதனால்? அவங்க பெற்றோர்கள் குழந்தைங்களை கவனிக்காதனால தான். பெற்றோர்கள் வந்து கண்ணும் கருத்துமாக இருந்து, அதுவும் ஆண் குழந்தையோட பொம்பளை குழந்தைய ரொம்ப கவனிக்கணும். அதெல்லாம் இப்போ கவனிக்கிறது இல்லை யாரும். விளையாடிட்டு இருந்த குழந்தை போகுது, காணப்போகுது, இறந்துடுது. இதெல்லாம் ஊரெல்லாம் பேசப்படுது. இதெல்லாமே கண்ணில் பார்க்குறோம், காதில் கேட்குறோம். இதெல்லாம் எப்படி நடக்குது? பெற்றோருடைய நேரடி கண்காணிப்பு இருந்தால் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால் நீங்கள் கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அப்போ வந்து குழந்தை குட்டிகளும் உங்கள் பேச்சை கேட்பாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட பேசிகிட்டு இருங்க. அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க. நீங்கள் பட்ட அனுபவங்கள்லாம் சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. என்ன தான் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாலும், காலேஜில் படிச்சுட்டு வந்தாலும், நம்ம பெற்றோர்கள் சொல்கிற அனுபவம், உலக வாழ்க்கை தத்துவம் அம்மாவோட அப்பாவுக்கு நல்லா தெரியும். அப்பா நிறைய இடம் போயிருப்பார், வந்திருப்பார், எப்படியோ காப்பாற்றிருப்பார், குடும்பத்தை கஷ்டப்பட்டிருப்பார். அதெல்லாம் சொல்லணும். பெரும்பாலுமே பார்த்திங்கனாலே இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அன்பு, அம்மாவுடைய வளர்ப்பு தான் எல்லாருக்கும் தெரியுது. அப்பாவுடைய கஷ்டம், அப்பா எப்படி சம்பாதிச்சார், அப்பா எப்படி வந்து மனைவியும் குழந்தைகளை காப்பாற்றினார், அதெல்லாம் அவர் மறைச்சிடுவார், சொல்ல மாட்டார். அது எப்போ தெரியும்? அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுதான் நடந்துட்டுருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த இதை மாற்றிடுங்க. அந்த மாதிரி ஒரு நடைமுறை வேண்டாம். நீங்கள் இருக்கிற உயிரோடு இருக்கும்போதே உங்கள் கஷ்ட கட்டத்தெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லலை கூட உங்கள் நண்பர் மூலமாக சொல்ல வைங்க. இதெல்லாம் இது வந்து நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்க கெட்டு போகாமல் இருப்பாங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்தெலாம் சொன்னால் கண்டிப்பாக குழந்தை கெட்டு போக மாட்டாங்க. உங்கள் அப்பா மேலே அவ்வளோ அன்பு அது வரும். அப்பா தானே கண்டிப்பானவர். தாய் சொல்மிக்க தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு எதுக்கு சொன்னாங்க? அப்பா பேச்சு தான் எல்லா பசங்களும் கேட்கணும். அவர் பட்ட அனுபவம் சொல்லும்போது அதை கேட்டு நடக்கணும். நீங்கள் சொல்ல முடியலனா கூட உங்கள் நண்பு வகையில் உற்றார் உறவினர்களை சொல்லி பசங்களை சொல்லுங்கள். நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் சொல்லுங்கள். நீங்கள் நல்லது பண்ணாலும் சொல்லுங்கள், கெட்டது பண்ணாலும் சொல்லுங்கள். கெட்டதால் என்ன அனுபவப்பட்டீங்களோ அதையும் சொல்லுங்கள். எல்லாமே தெரிஞ்சால் பசங்க நல்லா வந்துடுவாங்க, உஷாராக இருப்பாங்க, ஜாக்கிரதையாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் மீண்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி, இந்த எதுக்கு இப்படி சொன்னால், அந்த கன்னிராசிக்காரன் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவ்வளோ இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த குழந்தைங்களை பற்றி பத்திரமா பார்த்துங்க. அவங்களால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்லி அவங்களுக்கு வந்து அனுதினமும் அவங்கள கவனிச்சுட்டு வாங்க, இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, பெருமாள் புதன் தான் அந்த கன்னிராசியோட அதிபதி. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அது இல்லாமல் நின்ற கோலத்தில் உள்ள பெருமாள் வழிபடுறது ரொம்ப விசேஷம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இப்போது இந்த ராகுகேது சரியில்லாமல் இருக்கிறனால பார்த்தசாரதி பெருமாள் அப்படின்ட்டுருக்கார், அவர் வழிபட்டு வரங்க. அது இல்லாமல் வந்து தான தர்மங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பெரும்பாலும் உடைகள் வாங்கி கொடுக்கணும். கிழிஞ்சோட நிறைய பேர் ஆடை இல்லாமல் இருப்பாங்க. சாப்பாடு தண்ணி எல்லாருமே கொடுப்பாங்க. ஆனால் ஒரு துணிமணி வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் குறைவு தான். அதை நீங்கள் செய்யுங்க. துணிமணி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். நீங்கள் பெண்ணாக இருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கணவன் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. கணவனாக கொடுத்தாருன்னா மனைவி குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. இது மாதிரிலாம் நல்லாயிருக்கும். அனாதை ஆசிரமம் போங்க, அவங்களுக்கு நிறைய பண்ணுங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கும் நான் அந்த அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற பசங்களுக்கு செஞ்சால் நல்லதுன்னு சொல்லுவேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து பரிகாரம் தான், பரிகாரத்தில் தான் சேர்க்கப்படுது. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்க போகுது. கன்னிராசி பெண்கள் கண்டிப்பாக மேன்மை வருவீங்க, நல்ல விஷயத்தில் இருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ரகசியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய செயல் எல்லாமே யார்கிட்டையும்
பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக ஆகிடும். குரு உங்களுக்கு நல்ல பொசிஷன் தான் வந்திருக்காரு. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் அவர் ஒரு வருட பலன் குரு பலன் இருக்குது. அதே மாதிரி இந்த தமிழ் வருட பலனும் ஒரு வருடம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த தமிழ் படம் வந்து உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க.